உலகத்திலே இந்த மாதிரி கொடூரமான மான்ஸ்டரை நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு நாள் ஜாலியா காட்டுக்குள்ள பிக்னிக் வந்திருக்கும் போது அங்க ரொம்ப கொடூரமான மான்ஸ்டரை பாக்குறேன். பார்த்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி தன்னோட நாயோட சேர்ந்து ஒளிஞ்சுக்கிறான். மான்ஸ்டர் கிட்டத்தட்ட அவன் பக்கத்திலேயே வந்துருச்சு. ஆனா அவன் வாயை மூடிட்டு எதுவுமே பேசாம அந்த நாயோட வாயையும் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கான். சில அந்த இடத்துல யாருமே இல்ல போலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மான்ஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்குது. திடீர்னு சிவ பூஜையில கரடி பண்ண மாதிரி அந்த ஒரு நாய் ரொம்ப சத்தமா குலைச்சிட்டு இருக்கு. பார்த்துட்டு உள்ள போன அந்த மான்ஸ்டர் மறுபடியும் வெளியே வர ஆரம்பிக்குது. இவனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல. பயத்துல வேகமா ஓடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் பேக்ல பார்க்கும்போது ஒரு பாம் இருக்கு. இந்த பாம்பை போட்டு அந்த மான்ஸ்டர் அழிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்கான். கரெக்டா அந்த ஒரு மான்ஸ்டர் அவன் கிட்ட வந்து வாயை போலக்குது. இவனும் அந்த ஒரு பாம் அந்த மான்ஸ்டரோட வாயிலே போட்டுட்டு உடனே அந்த மான்ஸ்டரோட உடம்பு ரொம்ப ரணக்கூடரமா வெடிச்சு சதறுது. அவனும் எல்லாத்துலயும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லிட்டு ஜாலியா மேலே ஏறி போயிட்டு இருக்கான். அந்த சந்தோஷம் எல்லாமே டபுள் மடங்கு பயமா மாறுது. ஏன்னா அவன் சட்டையை கழட்டி பார்க்கும்போது உள்ள டிஃபரெண்டான பூச்சிக்கு ஏதோ கடிச்சு வச்சுட்டு இருக்குங்க. அது என்ன பூச்சின்னு சொல்லிட்டு இவன் கையில் எடுத்து பார்க்கும் போதுதான் தெரியுது. இவன் வெடிச்சு சதற வச்ச அந்த ஒரு மான்ஸ்டரோட குட்டி மான்சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து அவனோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கான். ஆனா அவனால சுத்தமா நடக்கவே முடியல. அந்த பூச்சியை கடிச்சு வச்சதுனால இவன் உடம்புல என்னென்னமோ நடக்குது. பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவனால சுத்தமா முடியல. மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு நடந்து போயிட்டு இருக்கா. போயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்துட்டு யாரா இது படுத்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளவு அவனை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி படுத்திருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா இவனால எதுவுமே பேச முடியல. தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது வேற ஏதோ இடத்துல இருக்கிறத பார்த்துட்டு யார் நீங்க எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் எங்க இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துட்டு இருக்குன்னு எதுவுமே புரியல. எதனால இங்க என்னை கூட்டிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அந்த ஒரு பொண்ணு நான் வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன், அந்த வழியில தான் நீங்க மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தீங்க, அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்து நான் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி மான்ஸ்டரை நீங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும்.